12th முடிச்சோடனே பயாலஜி ஸ்டூடெண்ட் தான், மெடிக்கல், ஆப்டோமெட்ரி, அப்படியே ட்ரீம் அங்கிட்டு நோக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு. அது எனக்கு கிடைக்கல. 1 year வெயிட் பண்ணேன். வாழ்க்கையே அந்த இடத்துல தடுமாறி நின்னுச்சு. அடுத்து படிப்போமா இல்ல கல்யாணமா இல்ல வீட்லயே வந்து வேலை பார்த்துக்கலாமா, ரொம்ப குழம்பி இருந்த நேரத்துல அந்த டைம்ல தான் நான் முதல்ல ஒன் ஆஃப் த ஸ்கீம் கல்லூரி கனவுகள் கொண்டு வந்தாங்க. அந்த இயர் தான் நானும் போய் பார்த்தேன். எனக்கு அதுலதான் வந்து நிறைய ஐடியாஸ் தெரிஞ்சிச்சு. ஓகே, பிரைவேட் காலேஜஸ்ல தான் படிச்சாதான் டிகிரின்றது இல்ல, கவர்மெண்ட் காலேஜ்லயும் பெஸ்டா சொல்லி தராங்க அப்படின்றதும் எனக்கு தெரிய வந்துச்சு. அதுல நான் சூஸ் பண்ண கோர்ஸ் தான் BSW. அங்கதான் எனக்கு நான் முதல்வன் செகண்ட் இயர்ல கொண்டு வந்தாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ன்றது அங்கதான் கத்து கொடுத்தாங்க. கவர்மெண்ட் காலேஜ் எல்லாம் படிச்சா இங்கிலீஷ் அதெல்லாம் வந்து அவ்வளவு சொல்லி தர மாட்டாங்க, அவங்களே தமிழ்ல தான் நடத்துவாங்க. அந்த ஸ்டிக்மாலாம் உடஞ்சிருச்சு சொல்ல போனா. இப்போ அங்க படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் நான் இங்கிலீஷ் ஸ்பீச்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்ற ஒரு பெருமையும் இருக்கு. அடுத்த இயர்ல தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சொல்ல போனா இது எனக்கு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட். ஒரு ஆட் எப்படி ஜெனரேட் பண்றதுன்றது தெரிஞ்சதுனால இப்போ எங்க அப்பா பிசினஸ்க்கு நான் அந்த ஆட் ஜெனரேட் பண்ணி அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2 to 3 ஆச்சும் அந்த மந்த்ல பிசினஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு நான் எங்க அப்பாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கேன். சோ அதனால எங்களோட எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸே மாறினுச்சு. சோ வந்து புதுசா ஒண்ணு பண்றதை தாண்டி அப்பா பண்ணிட்டு இருந்த வேலைக்கு நீங்க இன்னும் கொஞ்சம் ஈஸியா இப்ப இருக்கிற இதெல்லாம் நீங்க வந்து கொடுத்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். அப்பா எப்படி ஃபீல் பண்ணாரு? அவர் வந்து எக்கனாமிக்கலி டவுனா இருந்த சமயத்துல எல்லாம் என்னால என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப நான் பார்த்துட்டு மட்டும் தான் இருக்க முடிஞ்சிச்சு. என்ன படிக்க வைங்கன்னு கேட்க முடியல. ஆனா அப்ப நான் வந்து கவர்மெண்ட் காலேஜ் சூஸ் பண்ணேன். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். சோ அதுக்கே அவர் வந்து உள்ள ஏதோ பிள்ளைக்கு ஏதோ பண்ணாம இருக்குமோ அப்படின்னு தோணிட்டு இருந்துச்சு. அதையும் தாண்டி இப்ப நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் லேர்ன் பண்ணிட்டு அவருக்கு அவர் பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அவரால் என்ன சொல்றதே தெரியல. என் பிள்ளைய நான் படிக்க இங்க அனுப்புனேன், அதுவே எனக்கு தயக்கம் கொடுத்துச்சு. ஆனா அதுதான் இப்ப நம்ம ஃபேமிலியே மாத்துச்சுன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஒரு எஜுகேஷன் ஒரு பர்சனை மட்டும் மாத்தாம ஒரு ஃபேமிலியவே மாத்துச்சு அப்படின்றத நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. த்ரூ த எஜுகேஷன், த்ரூ த கவர்மெண்ட் சப்போர்ட், ஐ வில் டூ மை பெஸ்ட் இன் ஃபியூச்சர். இன்னும் டெஃபினட்டா நல்லா பண்ணுவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. மாணவர்களான உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒண்ணுதான். நம்ம அரசு உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உயர உயர பறக்கணும். வெளியீடு உங்கள் செய்தி மக்கள் தொடர்பு துறை.